குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று குருவினுடைய பார்வையிலே இருக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலத்தில் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல சிவ ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசிநாதன் உச்சமாகி அட்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறாரு. கூடவே சூரியனும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சூரியன் குரு இணைவு இயல்பாகவே சிவராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் சுக்கிரனும் இணைவு. ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, 8வது மாதம் 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரனுடைய பயிற்சி ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு சுக்கிர பயிற்சி ஆகுது. சுக்கிரன் 10ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். சுக்கிரன் நீச்சமாகுது. ஸோ சுக்கிரன் நீச்சமாகிறது 6 கூடையவர் 11 கோடி லாபாதிபதி நீச்சமாகிறது நல்ல விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. சில கான்ட்ரவர்சிகளும் அதில் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு சனியோட பார்வையில் இருக்கிற சுக்கிரன். ஸோ என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக 2ஆம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5-12க்கு அதிபதி, 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. குரு பார்க்கலினாலும் செவ்வாய் பார்க்குது, பஞ்சமாதிபதி பார்க்குறாரு, நல்ல விஷயம். அதே நேரத்தில் ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம் 5ஆம் தேதி புதனனுடைய நகர்வு. புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே ஆல்ரெடி குரு பகவான் இருக்கு, நல்ல விஷயம்தான், பரவாயில்ல. இந்த 10ஆம் அதிபதி 8இல் மறைவது சிறு சிறு பிரச்சனைகளை, தொழில் சார்ந்த விஷயங்களை கொடுக்க, என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே போல் 22ஆம் தேதி புதன் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். எகைன் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுதுங்க. இது கூடுதல் அட்வான்டேஜ் தான், நல்ல விஷயம்தான். எல்லா காரியங்களுக்கும் இது நல்லது. 22ஆம் தேதிக்கு மேலே புதனனுடைய நகர்வு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. 17ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சி 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு சூரியனுடைய பயிற்சி இருக்குது. 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடையுது சூரியன், பாக்கியஸ்தானம் பலம் அடையுது. ஸோ இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால் உங்களுடைய சுயதொழில் எப்படி இருக்க போது, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போது, கணவன் மனைவி உறவில் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்க போது, அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருமா, ஆரோக்கியம் நல்லா இருக்குமா, உயர்கல்வி, படிப்பு, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலம் வந்தாச்சா, குழந்தை பிறப்பு, குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்குமா, குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்க போது, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்க போது, உங்களுடைய நோய் எதிர்ப்பு கடன் அது சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போது, இதை பற்றின விவரங்களை டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது. 10ஆம் அதிபதி 7இல் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. முதல் 5 நாட்களுக்கு 7ஆம் இடத்தில் 10 கூடியர் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். கூடவே அவர் ராசியும் பார்க்கக்கூடிய ஒரு அம்சம். அப்போ தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு முதல் 5 நாட்களுக்கு முதல் வாரம் பெருசாக ஒன்றும் தொந்தரவு இல்லை, ஃப்ரீயாக இருக்கும். முக்கியமாக பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு, வளர்ச்சியும் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், அது வேற யாரோ ஒரு கிளைண்ட்டுக்கு ரீச் ஆகி 3வது 4வது கை மாறி அது ஒரு தொழிலாக நடந்துட்டு இருக்கு, ஃப்ரான்ச்சைசிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்திருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல ப்ராஃபிட், அதுவும் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணணும், நல்ல ப்ராஃபிட். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக, அதாவது பொருளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பணத்தை கொடுத்து வாங்குறது, ஃபினான்ஸ் பண்ணுறோம் இல்லையா, சும்மா ஃபினான்ஸு சீட்டு நடத்துகிறோம், ஏழை சீட்டு, வார வசூல், மாத வசூல், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த விஷயங்களில் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் நெருடல்கள் உண்டு. ஏன்னா பாக்கியாதிபதி ராசி அதிபதியுடன் சேர்ந்து அட்டமஸ்தானத்தில் சிவராஜயோகத்தை ஏற்படுத்துது. அதே நேரத்தில் 5ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும்
ஒரு 17 நாட்கள் 10 கூடையோருமே வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதி கூட சேர்றாரு. இது என்னன்னா, வட்டி வரவு செலவு 8ஆம் பாவத்தோட தொடர்புடைய விஷயமா இருக்கிறதுனால 10 கூடையோர் 8ல் குருவோட மறையிறது. குரு அப்படிங்கிறது பணம், புதன் அப்படிங்கிறது வரவு செலவுகளை சொல்லக்கூடிய அம்சம். இது போய் அட்டமஸ்தானத்தில் மறையிறதுனால அது சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக பேக்லாக்ல ஆகும். இப்போ இந்த மாதம் யாருக்கும் பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டாம். பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு லாக் பண்ணிட வேண்டாம். வாங்கிட்டு அவன் எஸ்ஐ போயிடுவான், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவான். நம்ம தான் சிரமப்படணும். புரிஞ்சா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஈவன் அந்த 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் புதிய மாற்றங்களை பெரிய லெவலில் டெவலப் ஆகும், நிறைய காசு கிடைக்கும், பெருசாக நம்ம பண்ணிடலாம், பிடிச்சிடலான்ற ஒரு அற்ப ஆசையில் இயல்புக்கு மாறாக நடைமுறைக்கு யதார்த்தத்துக்கு ஒத்து வராத விஷயங்களை பண்ணும்போது மட்டும்தான் மற்ற தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பாதிக்குது. ஆனால் வட்டி வரவு செலவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கான்கிரீட்டாகவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். ரைட். அடுத்த வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி தான் நீசமாகிறாரு. வேலையை பொறுத்தளவுக்கு ஒர்க் லோடு ரொம்ப ரொம்ப இருக்குங்க, ஹெவியாக இருக்கும். நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே தோணும், உடம்பு ஒத்துழைக்காதுன்னு தோணும். ஆனால் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய காலகட்டமாக அது இருக்குது. குடும்ப சூழ்நிலைகள், குழந்தையினுடைய ஆரோக்கியம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிறைவுரைகள் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு முடியாத வேலைகளை கூட கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஒர்க்லோடு அவ்வளோ அதிகமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வேலையில் புது மாற்றங்களை மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்களுடைய திறமையை ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணணுன்ற எண்ணமே வேண்டாம். என்ன வேலை வருதோ, என்ன வேலை உங்களுக்கு நிற்கிதோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சு பிடிச்சிட்டு போகிறக்கு உண்டான வழியை பாருங்கள். அதை செய்யும்போது பிரச்சனைகளை தவிர்த்துக்க முடியும். இல்லை நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சே ஆகணும். சில நபர்களுக்கு வேலை போவதற்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. ரைட். நீங்கள் என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காது. உங்களுடைய வேலையில் உங்களை டவுன் பண்ணி தான் பேசுவாங்க, டவுன் பண்ணி தான் யோசிப்பாங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட். ஓகே. அதே போல் கடன் காட்சி கேட்குறது, கடன் வாங்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டம் முயற்சி ஒன்று. பேங்க் லோனு, பிஸ்னஸ் லோனு, வெஹிக்கிள் லோனு, ஹோம் லோனு, இது எல்லாம் நோ. அதை பற்றி கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. கடன் கட்டி மீள முடியாது. இந்த மாதம் கடன் வாங்கிட்டீங்கன்னா மீளவே முடியாது. கவனமாக இருங்க. இல்லை எச்சரிக்கை பதிவாக தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். முக்கியமான விஷயங்கள் அது உங்களுடைய சுயஜாத சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரமோ, சுக்கர நட்சத்திர கிரகன் தசாபுத்தி அந்தரம் நடத்திட்டு இருக்கு. அதாவது சுக்கரனோட வீடுகளில் எந்த கிரகன் தசாபுத்தி நடத்தினாலும் இது பொருந்தும். கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல சனிவை உட்கார்ந்துருச்சு. அர்த்தராஷ்டம சனி அப்படின்ற சொல்லக்கூடிய அமைப்பு. சனி வக்ரமாயிருச்சு. அப்போ நோயினுடைய தீவிரம் குறைஞ்சிரும். குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஆல்ரெடி முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்து, பிளட் ப்ரெஷர் இருந்தது, சுகர் இருந்தது, ஃபேட்டி லிவர் இருக்குது, இல்லை பேங்க்ரியாஸில் பிரச்சனை, கிட்னியில் ஸ்டோனு, இந்த மாதிரி என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த மாதம் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான வழி காட்டுது. கண்டிப்பாக நோய் நிவர்த்தி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது இந்த காலகட்டம். சின்ன ப்ரேயர் மட்டும் இது இந்த மாதம் பண்ணணும். ஏன்னா செவ்வாயோட பார்வையில் ராசி இருக்கு இல்லையா, 5 கூடையரோட பார்வையில் நோய் நிவர்த்தி தரக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். உங்களுக்கு அவருடைய பார்வையில் ராசி இருக்குன்னா இந்த மாதம் சின்ன ப்ரேயர். தினமும் வீட்டில் முருகனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க. வேல்மாறல் படிச்சுட்டு வாங்க, இல்லை கேட்கவாது செய்யுங்க. தினமும் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக அது நோய் நிவர்த்தி ஏற்படுத்தும். இது நீங்கள் வயசு கம்மியாக 10 வயசு தான் இருக்குது, 30 வயசு தான் இருக்குது, சீனியர் சிட்டிசன் தான் இருக்கிறீங்க, 45, 50, 60, 65, 70 எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தீங்களாலும் சரி எல்லாத்துக்கும் இது காமன் பொருந்தும் கண்டிப்பாக. ஸோ ஆரோக்கியம் மேன்மையடைவதற்கு வழியை சொல்லியிருக்கேன். அந்த வழியை சரியாக பயன்படுத்திக்கிங்க. கண்டிப்பாக மேன்மை அடையும். மருத்துவ செலவுகள் குறையும். மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய நபர்கள் கூட வீடு திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. சரி, கணவன் மனைவி உறவுக்குள்ள தேவையில்லாத ஈகோ வேண்டாம், கோபம், அவசரம், ஆத்திரம் எல்லாம் வேண்டாம். உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட சொல்லி நீங்களும் நான் பிடிச்ச மாதிரியே இருங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுவோம். அதில் பிடிவாதம் பிடிப்போம். அதை மட்டும் வேண்டாம். அவர்களாகவே இருக்கட்டும், நீங்களாகவே இருங்கள். ரைட். ஏன்னா இந்த காலகட்டம் செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருச்சு அப்படின்னா நம்ம அவங்க தலைமையில் ஏறி உட்காந்துட்டு நம்ம சொல்கிறதையெல்லாம் செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்போம். அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்திகிட்டே இருப்போம். ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது.
ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவங்களுடைய ஸ்பேஸை அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் அது வேணும் இது வேணும்னு சொல்லி ரொம்ப அவங்கள டைவர்ட் பண்ணாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொண்டு போகிறது நல்லது. அவங்க உங்களுக்கு ரியாக்ட் பண்ணலன்னா உங்களுக்கு அப்படி கோவம் வரும். நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணலை, அவங்க அதை கேட்கல அப்படின்னா பயங்கரமாக கோவப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, கத்துவீங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது கணவன் மனைவி உறவுக்குள்ளே. ஸோ கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு இல்லாமல் எங்கே போய் பண்ணிட போகிறாங்க. இந்த காலகட்டம் அது ஒரு நல்ல ஒரு சுமூகமான கிரக நிலைகள் இல்லை அப்படிங்கிறதுனால, முக்கியமாக செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகன்னு தசாபுத்தி நடத்தணும், செவ்வாய் தசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் கவனமாக இருங்க. ரைட். சண்டை சச்சரவு வந்துட்டு கைகலப்பாகும் கணவன் மனைவிக்குள்ள. ரைட். திருமணம் நிச்சயிக்கப்படுறதோ புதுசாக வரனுக்கு ஓகே சொல்கிறதோ அதெல்லாம் கொஞ்சம் நல்ல சூழ்நிலைகள் இல்லை, கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. உங்களுடைய பெயர் சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய நடத்தை இருக்கும். அவர் நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது. எதுக்கும் துணிஞ்சு சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் நல்ல வருமானத்தோடு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தோடு உங்களுடைய பெயரை குறை சொல்லாதவனம் நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் சொல்லுது. அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம செய்ய போகிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய குழந்தைகள் அந்த மாதிரியான மைண்ட் செட்டோடு பயணிப்பாங்க. வெறி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளக்கூடிய பாதையில் செல்ல போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லுது. உங்களையும் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட். படிப்பு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மந்தம்தான். 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்துக்கும் குருவினுடைய பார்வை இருக்குது. ஆனால் 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதி போய் 8 போய் உச்சமாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் 2ஆம் அதிபதி 4 போய் வக்ரமாக இருக்கிறார். அப்படிங்கும்போது அடிப்படை கல்வி கொஞ்சம் டல்லு தான். உயர்கல்வி வேணால் ஓரளவுக்கு ஓகே. இந்த டிஸ்டன்ஸில் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். டே ஸ்காலராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இல்லை. படிப்பு பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது. ரைட். ஹவுஸ் ஒய்ஃப் ஓகே. கோபம், வேகம், அவசரம் கூடாது. ஆயுதங்களை பயன்படுத்தும் போது, ஆயுதங்கள்லாம் கத்தி, இதெல்லாம் மிக்சி, கிரைண்டரு இதெல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. இயற்கையில் போய் மின்சாரத்தை தொடாதீங்க. சுவிட்சை தொடுறது பிடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. போர் மோட்டர் ஓடுறது பிடிக்கிறது எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மின்சாரத்தாலோ இல்லை கூர்மையான ஆயுதங்களாலோ கொஞ்சம் பாதிப்புகள் வர்ற மாதிரியான ஒரு சூழலை காட்டுது. கவனமாக இருங்க, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமானது. ரைட். சீனியர் சிட்டிசனுக்கு ஸோ உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. எப்போ நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 5 கூடையவர் 7ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். பழைய விஷயங்களை நீங்கள் வேலைக்கு போனதில் அங்கே நீங்கள் நடந்த விஷயங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு, அது நல்ல விஷயங்களை நல்ல அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டால் பரவாயில்ல. ஒன்றுக்காகாத ஒன்றுக்கு உதவாத கஷ்டப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துக்குவீங்க, அதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவாய்ட் பண்ணிட்டாலே ரொம்ப சேஃபாக இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகும். அதுக்கான பிளானை போடுவீங்க, அதை பக்காவும் ஃபாலோ பண்ணுவீங்க, அது நல்ல விஷயம். ஸோ அதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போய் சிவபெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த மாதம் ரொம்ப ரொம்ப சுபிட்சமான மாற்றமாக உங்களுக்கு மாறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிட்டு